ஹலோ எவ்ரிவன். நான் ஊரில் இருந்திருந்தால் கூட தாய்மாமன் சீரு ஊரை சுற்றி தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு தாய்மாமன் சீரு இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்கு. அட ஆமாங்க, என் பொண்ணுடைய ஃபங்க்ஷனுக்காக எங்கள் அண்ணன் அனுப்பி வச்ச சீரெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து ஜப்பான் போகவா, லண்டன் போகவா, ஜெர்மன் போகவான்னு கன்ஃபியூஸ் ஆகி, ஏன்னா அந்த சமயத்தில் ஈரானில் குண்டு போட்டுட்டு இருந்தான். அதனால் எங்கே போகிறதுன்னு சுற்றி செஞ்சு கடைசியாக ஒரு வழியாக அது ஜெர்மன் அமெரிக்காவுக்கு ஒரு 5 டேஸில் ரீச் ஆச்சு. வந்தது நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. என்னமோ பார்சல் எனக்கே வந்த மாதிரி, என் பொண்ணோட பார்சல் அது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மஞ்சளுடைய மங்களகரமாக ஆரம்பிச்சிருந்தான். அப்புறம் உள்ள பல்லாங்குழி, லெஹங்கா, சாரீ எல்லாமே இருந்தது. நான் ஒன்று ஒன்றையாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எப்போ நான் இங்கே பனங்கள் கண்டுலாம் கிடைக்காது இல்லையா, ஸோ எப்போ பார்சல் வந்தாலும் பனங்கள் கண்டும் சேர்ந்து அதிலே இருக்கும். அதையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். லெஹங்காலாம் எனக்கே அளவு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவள் 1 டே தான் போடுவாள், நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டில் வைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் குங்குமம், அதுவுமே ஒரு பாக்கெட் நிறையா இருந்தது. அப்புறம் இதில் ஸ்வீட் அதிரசம். இந்த ஊரில் எனக்கு அதிரசமே கிடைக்காதுன்னு எப்போவோ ஒரு தடவை நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எப்போ பார்சல் வந்தாலும் அதுக்குள்ளே அதிரசம் பாக்கெட் இல்லாமல் இருக்காது. அப்புறம் உள்ள லெஹங்கா செட்டெல்லாம் மெட்டீரியலாக வாங்கி அனுப்பியிருந்தான். ஏன்னா 1 டேயில் அவன் சாட்டர்டே தான் நாங்கள் விஷயத்த சொன்னோம். சண்டே ஷாப்பிங் பண்ணி மண்டே மார்னிங் எங்களுக்கு கொரியர் போட்டு விட்டான். ஸோ நான் எல்லாமே மெட்டீரியலாக வந்திருந்தது. வித் லைனிங்கு எல்லாமே இந்தியாவிலே செட்டாக எடுத்து கொடுத்துருந்தான். ஒரு லெஹங்கா மட்டும் செமி ஸ்டிச்சாக இருந்தது. அந்த வீக்கில் என் பையனுடைய பர்த்டேவும் வந்திருந்தது. அதனால் அவனுக்கு அழகாக கோட் சூட்டும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அவன் என் பையன் அதை பார்த்த உடனே சூப்பர் ஹாப்பி. அப்புறம் 2 பேரும் நாங்கள் வளையலே போட மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பாக்ஸ் நிறையா வளையல் வாங்கி அனுப்பியிருந்தான். நீங்கள் போடாட்டில் பரவாயில்ல, ஃபங்க்ஷன் அன்றைக்கி போடுவீங்கள்ல அப்படின்ட்டு. அப்புறம் தட்டில் வைக்கிற குட்டி குட்டி திங்ஸு, பொட்டு, அது இதுன்ட்டு நிறையா உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா லெஹங்காவையும் நான் எனக்கே வாங்கின மாதிரி எனக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, நம்ம போட்டுக்கலாம், அது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக நம்ம சாரீ ஓப்பன் பண்ணலான்ட்டு பார்த்தேன். சாரீ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சாஃப்ட் சில்க்கு. என் பொண்ணுக்காக முதல்ல தாய்மாமாக்கிட்டேருந்து வந்த சாரீ. ஆல்வேஸ் ஸ்பெஷல். அவள் 1 டே கட்டுவா, நமக்கு தான் அந்த சாரீ அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் வேறு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் அதே கலரில் வேட்டி சட்டை வேறு. என் பொண்ணுடைய சாரீக்கு மேட்சா, என்னையும் மட்டும் விட்டுட்டிங்கடா டீலில், எனக்கு ட்வின் பண்ணுறதுக்கு மேட்சாக இல்லையே அப்படின்ட்டு புலம்பிட்டு அப்புறம் அடுத்த இது ஓப்பன் பண்ணலான்ட்டு போனேன். மெயின் ஐட்டம் சினுக்குரியுமே அதில் இருந்தது. கடைசியாக எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனை சிறப்பாக அவன் அனுப்பி வச்சுக்க திங்ஸ் எல்லாருமே போட்டு ஃபங்க்ஷனை பூர்த்தி பண்ணியாச்சு. டாட்டா, பை பாய்.